இது இந்த நூற்றாண்டினுடைய துயரம்னு சொல்லலாம். இப்போ தாமிரபரணியில் கூலி உயிர் கேட்ட போராளிகள் மக்கள் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. ஆனால் தண்ணிக்குள்ளே அடித்து கொலை செய்யப்பட்டாங்க. அது எவ்வளோ பெரிய கொடூரமானதோ அதுக்கு சற்றும் குறைவில்லாத ஒரு கொடூரம் ஸ்டெர்லைட். தன்னுடைய நிலம், தன்னுடைய மண், தன்னுடைய நீர் நாசமாகுது அப்படிங்கிறதுக்காக போராடிய மக்களை குறி வச்சு ஸ்னைப்பரை வச்சு குறி வச்சு சுட்டாங்க. ஸ்னைப்பரு குறி வச்சு சுட்ட 13 பேர் இறந்து போனாங்க. இன்றைக்கு வரைக்கும் அதுக்கான தீர்வு கிடைச்சானா இல்லை. அருணா ஜெகதீசன் ஆணையம் ஒவ்வொரு நொடியும் அதிகாரிகளுக்கு அமைச்சர்களுக்கும் தகவல் கொடுக்கப்பட்டு தான் இது நடந்துச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் தீர்வு இல்லை. 13 பேர் உயிர் தியாகம் செஞ்சது தான் மிச்சம். ஆனால் அந்த தியாகம் போற்றுதலுக்குரியது. ஏன்னா அந்த தியாகத்திற்கு பிறகு ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டிருக்கு. அவங்க யாரும் நடிகனை பார்க்க போய் சாகலை, நாட்டுக்காக மக்களுக்காக செத்துருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு ₹1 நிவாரணம் கிடையாது. எந்த கட்சி தலைவர்களும், குறிப்பாக நான் சீமான் அவர்களை தவிர, ஆளுங்கட்சி அன்னைக்கு போய் பார்க்கல, ஆளுங்கட்சி நிவாரணம் கொடுக்கல. அன்னைக்கு ஆண்ட அதிமுக இன்னைக்கு கரூருக்கு போய் மாங்குன்னு செய்கிறாங்க. நடிகனை பார்க்க போய் செத்தவனுக்கு 10 லட்சம் அரசு வேலைலாம் கொடுப்பன்றாங்க. ஆனால் இங்கே மக்களுக்காக, தன்னுடைய மண்ணுக்காக, தன்னுடைய நிலத்துக்காக தூத்துக்குடியை காப்பாற்ற போராடிய மக்களுக்கு எந்த நிவாரணம் கிடைக்கப்படலை. இது பல பேருக்கு ஓட்டு வாங்கி கொடுத்த புகைப்படம். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் ஓட்டா அது மாறிச்சு. ஆனால் நீட் ரத்து பண்ணப்பட்டுச்சானே இல்லை. ஒரு மரணம் ஒட்டுமொத்த நாட்டையும் உலுக்கி போட்டது. இந்த புகைப்படத்தை வச்சு பல பேர் ஓட்டு வாங்கினாங்க. நீட் ரகசியம் எங்ககிட்ட தான் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த ரகசியத்தையும் சொல்லலை, நீட்டும் ரத்து செய்யப்படலை. அனிதா போல பல தங்கச்சிகள் இன்றைக்கும் பலியாகி கொண்டிருக்காங்க. இந்தியாவில் எந்த நிலத்திலும் இல்லாத அளவுக்கு நீட் தேர்வு எழுத போகிற பிள்ளைகளுடைய தோடை கழட்டுறது, துப்பட்டாவை கழட்டுறது, சட்டையை வெட்டுறது, முடியை களைச்சி போடுறது, அவங்களுடைய உள்ளாடை முதற்கொண்டு பரிசோதிக்கக்கூடிய ஒரு அவலம் இருக்கிறது. இது நடக்கக்கூடாதுன்னு தான் இந்த தங்கச்சி அனிதா இறந்து போச்சு. இன்னைக்கு வரைக்கும் அனிதாவுடைய ஆத்மா சாந்தி அடைஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. தர்மயுத்த நாயகன் நல்ல நோக்கத்திற்காக, நல்ல எண்ணத்திற்காக, புனிதமான பணிக்காக தர்மயுத்தம் இருந்தால் அவர் சொன்னார். ஆனால் அது எதுன்னு இது வரைக்கும் தெரியல. இது நீட் ரகசியத்தை அறிந்த ஒரு போராளி எய்ம்ஸ் செங்கலை எடுத்து கையில் வச்சார். அந்த முறை அவர் வாக்கு வாங்கிறதுக்கு அதுவும் ஒரு காரணமாக இருந்துச்சு. உதயநிதியோடைய ஸ்டாலினுடைய அரசியல் பயணத்தில் இது ஒரு முக்கியமான புகைப்படம். இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுன்னு சொன்னாங்க, அதை செங்கலை நான் தூக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னார். அது கடுமையான விமர்சனங்களை அவங்க வச்சாங்க. எய்ம்ஸ் செங்கலை தூக்கிட்டு போடான்னு சொல்லி அவர் மேலே புகார்லாம் கொண்டு போய் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. காமெடியாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அவர் செங்கலை தூக்கி 5 வருஷம் ஆச்சு. இன்றைக்கி வரைக்கும் அவர் சொன்ன மாதிரி எய்ம்ஸும் வரலை, எதுவும் வரலை.